அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து மத்திய அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து மத்திய அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். மத்திய அரசு என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது, அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்றைய தினம் பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் என பிரதமர் தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தற்பொழுது விளக்கம் அளித்து வருகிறார். இன்றைய தினம் இந்த பகல்காம் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகாக அந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது என மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தற்போது விளக்கம் அளித்து வருகிறார். அதாவது அடுத்த சென்னைக்கு 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கான அந்த முழுமையான நிதி என்பது ஒதுக்கீடு செய்வது தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகல்காம் தாக்குதல்ல எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் இன்றைய தினம் இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்கின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை விளக்கி வருகிறார். அதே போல தொடர்ச்சியாக இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக இந்தியா மேற்கொள்ளக்கூடிய அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர் பேசியிருக்கிறார். சென்னையில தற்போது 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரக்கூடிய அந்த 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நிதியை வழங்கப்படும் என்கின்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பகல்காம் தாக்குதல், சாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகாக அந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது என்பது தொடர்பாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தற்பொழுது விளக்கி வருகிறார். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து மத்திய அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. This Congress government decided to conduct only a survey of caste instead of a caste census. That survey is known as SECC. It is well understood that Congress and its India alliance partners have used caste census only as a political tool. As per Article 246 of the Constitution of India, the subject census is listed at 69 in the Union list in 7th schedule. According to Constitution of India, census is a union subject. Some states have conducted surveys. I am repeating the word, surveys, to enumerate castes. Some states have done this well, while some others have conducted such surveys purely from a political angle in a non-transparent way. Such surveys have created doubts in the society. Considering all these facts and to ensure that our social fabric is not disturbed by politics, caste enumeration should be transparently included. I am emphasizing the word transparently included in the census instead of surveys. Despite this, Congress government decided to conduct only a survey of caste instead of a caste census. That survey is known as நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மத்திய அரசு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. நாடு முழுவதும் சாதிவாரி நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கின்றது. இந்தியா முழுவதும் விரைவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இது 2021 எடுத்திருக்க வேண்டியது. ஆனால் அப்போது கோவிட் தொற்று, கொரோனா பெருந்தொற்று இருந்த காரணத்தால் அது சில காலங்கள் தள்ளி போனது. பிறகு தேர்தல் உள்ளிட்ட பல விஷயங்களும் தாமதத்திற்கு காரணமானது. இனி விரைவில் அந்த பணிகள் தொடங்க இருக்கிறது. இந்த முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடைபெறும் போது கேஸ்ட் சென்சஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட உள்ளது. தமிழகத்தில் இது
நீண்ட காலமாக வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. குறிப்பாக பாமக, நாம் தமிழர், அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளும் இதற்காக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சரும் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுப்பதை விட மத்திய அரசு எடுத்தால்தான் அது ஒரு அதிகாரப்பூர்வமாகவும் அங்கீகாரம் பெற்றதாகவும் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இங்கே கூட தொடர்ந்து சில கட்சிகளும் தொடர்ந்து மோதி வந்தன. மாநில அரசை கூட கேஸ்ட் சர்வே எடுக்கலாம், ஏற்கனவே கர்நாடகா, ஆந்திரா தொடங்கிவிட்டன என்றெல்லாம் தொடர்ச்சியாக இந்த விவாதங்களை வைத்து வந்தார்கள். ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும். அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் யார் யார் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள், அதுல பின்தங்கிய நிலையில் எந்தெந்த மக்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். அதன் மூலமாக பின்தங்கிய சமூகங்களுக்கு தேவையான இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி கொடுக்கலாம். அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை இன்னும் கூடுதலாக்கலாம். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அனைத்து தரப்பினரும் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் என்று தொடர்ந்து நாடு முழுவதும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையிலே மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.